திமுகவினர் பிரித்தாளும் அரசியல் செய்வதை வாடிக்கையாக கொண்டவர்கள் என்று முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னையை அடுத்துள்ள சோழிங்கநல்லூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழர்கள் குறித்து பிரதமர் மோடி பேசியதை திருத்து பேசி திமுகவினர் அரசியல் செய்து வருவதாக விமர்சித்தார். அவரு தமிழகத்துல சாவி இருக்குன்னு தான் சொன்னாரு. திருடர்கள்ன்ற வார்த்தையை சொன்னது யாருன்னு கேட்கிறேன் நானு. ஆக அப்ப தமிழர்களை மிகவும் மோசமாக விமர்சிப்பவர்கள் ஸ்டாலினும் செல்வ பெருந்தகையும் தான். இன்னைக்கு சாவி அங்க இருக்குன்னு சொன்னா அவர் எதுக்கு அப்படி சொன்னாருன்னா, அதிகாரம் இல்லாத ஒருவர் பின்வாசல் வழியாக தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபர் அங்கே கோலோச்சி கொண்டிருக்கிறார் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை. இப்போ டிஜிபி போய் ரிப்போர்ட் யார்கிட்ட பண்ணணும்னா அவர்கிட்ட தான் பண்ணணும். அமைச்சர்கள் யாரை பார்க்கணும் அவரை தான் பார்க்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதை தான் மறைமுகமாக சொன்னதை வச்சு திருடர்கள்ன்ற வார்த்தை இவங்க சேர்த்துக்கிட்டாங்க. அப்ப தமிழர்களை யார் இவர்களை போலன்னு சொல்றாங்கன்னு தமிழக மக்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, பிரித்தாண்டு அரசியல் செய்வது வாடிக்கையாகவே கொண்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம்.